இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி பகுதிகளில் சுற்றியுள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். தண்ணி இது வடிகால் வடிய மாட்டேக்கு எப்போ பார்த்தாலும் வருஷம் இதே தான் இதாக இருக்கு. அதனால இதை எங்களுக்கு தோண்டி விட்டா தான் சின்ன பிள்ளைகள் பூரா வந்து பார்க்க வீடு பூரா முங்கி போய் இருக்கு. பூரா ஜாமானி கடைசி நம்ம மாடியில் வச்சிருக்கோம். ஆமாம், இந்த நேரம் இது இந்த பள்ளம் அப்படியே தான் இருக்கு. பஞ்சாயத்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. வழி இல்லை. மழை நேரத்தில் எங்களுக்கு தண்ணி போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பொன்ராஜ் இணைகிறார். வணக்கம் பொன்ராஜ். தற்போது ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் சுற்றிலுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறும் காட்சியும் சொல்லி வருகிறார்கள். அந்த பேட்டின் வாயிலாக தெரிய வருகிறது. தொடர்பான மேலும் விவரம். நிச்சயமாக வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை எடுத்திருந்தது. இதன்படி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் நேற்றிலிருந்து இடைவிடாது கனமழை கொட்டு தீர்த்தது. நீர்வரத்து அதிகரிப்பதால் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தாமிரபரணியில் வெள்ளம் அதிகரிப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டது. கரையோர மக்கள் வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி வந்தனர். இதன்படி இன்று 1 மணி நிலவரப்படி மருதூர் அணைக்கட்டிலிருந்து சுமார் 60,000 கனஅடி தண்ணீரும், ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் 30,000 கனஅடி தண்ணீரும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்காக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கனமழை காரணமாக ஆழ்வார் திருநகரை டவுன் பஞ்சாயத்து பகுதிகளில் காந்தி நகர் என்னும் பகுதியில் ஏற்கனவே தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் மழை வெள்ளம் நீர் அதிகப்படியாக சுற்றியிருந்ததால் தெருக்களில் தண்ணீர் அதிகப்படியாக இருந்து அந்த தண்ணீரானது அவர்களுடைய வீட்டுக்குள் சென்றுவிட்டபடியால் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாத வண்ணம் இருந்து வருகின்றனர். மேலும் இதனை கருத்தில் கொண்டு அந்த டவுன் பஞ்சாயத்து சார்பில் மின் மோட்டார் அமைத்து அதன் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போன்று ஆழ்வார் திருநகரி யூனியன் பகுதியிலான திருக்கூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கட்டஞ்சி நகர் மற்றும் காந்தி எம்ஜிஆர் நகர் பகுதியில் தண்ணீர் அந்த தெருவை சுற்றி தண்ணீர் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பொன்ராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.